கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காய் செய்கிறானா இல்லையா என்று தேவன் சிங்காசனத்தில் பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் ஏன் வருகிறான்? இது தான் வீடு சந்திப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து பார்க்கிறனால் தான் அவன் கண்டுபிடித்தார் என்பது அல்ல. ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்றால் கூப்பிடுகிறோம், அவ்வளோதான். தேவனுக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்றும் கர்த்தர் அறிவார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மலை பிரசங்கத்திலே கர்த்தர் பிரசங்கம் செய்துவிட்டு தனித்தால் ஊழியத்தை போல கர்த்தர் என்ன செய்கின்றால், தனித்து வருகிற ஜனங்களை விடுவிக்கிறவராக, தனித்தனியாக விடுவிக்கிறவராக இருக்கிறார். He paid individual attention. ஏன்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே அந்த மாதிரி செய்ய முடிகிறது என்று சொன்னால், ஊழியக்காரர்கள் அவரை காட்டிலும் பெரியவர்களா என்று கேட்கிறதை போல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. ஆடுகள் இல்லாதவன் பேசுகிறது இல்லை, ஆடுகள் இருக்கிறவன் ஆடுகள் இருக்கிறதுனால